ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நல்லா வலிமையானது, அது வில் ஆஸ்பெக்ட்கான ஒரு வே அப்படின்னு பார்த்தோம். We shall have a practical method of analyzing whether we can arrive at the right understanding of ourselves. நீங்க எந்த ரே அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ரேயோடைய குணங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது. அப்பதான் உங்க கூட இருக்கிற சக மனிதர்கள் பத்தி உங்களால ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். We shall find ourselves able to cooperate more wisely. அப்ப இந்த ரே குவாலிட்டியில இருக்கிறனால அவங்க இப்படி இருக்காங்க. அப்ப அவங்களை எப்படி நம்ம யூஸ் பண்றது, இல்ல அவங்கள ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் கொடுக்கறதா, இல்ல அவங்கள ஹெச்ஆர் ஒர்க் கொடுக்கறதா, இல்ல அவங்களை எந்த விதமான போஸ்டிங் கொடுத்தா அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்க குழந்தைங்களுடைய கேரியரையும் அவங்க உங்க உங்க கிட்ஸோடைய ஃபியூச்சரையும் நீங்க டிசைட் பண்றதுக்கு அவங்களுடைய ரே குவாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நீங்க கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறதை விட அவங்களுக்கு என்ன ரே குவாலிட்டி இருக்குன்னு நீங்க பாக்குறது மிகவும் அவசியமானது. One of the ways to help us understand our strength as well as our weaknesses and realize our character to an extent is to get equipped with the knowledge of the 7 rays. 7 rays பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கும் போது உங்களையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும், உங்க கூட இருக்கிறவங்களையும் புரிஞ்சுக்க முடியும். Holy Master DK வந்து the knowledge of the 7 rays can enable all the true servers to work with greater skill and effectiveness in their chosen field of activity. ஒரு எல்லாருமே இந்த உலகத்துல ஒரே மாதிரி கடவுளை சர்வ் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து தொழில் பார்த்து அவங்க சர்வ் பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க. சில பேர் வந்து கடவுளை வந்து பக்தி மார்க்கத்துல போய் அணுகுவாங்க, சில பேர் வந்து அவங்க கடமைகளை பொறுப்போட செஞ்சு செய்வாங்க. அப்ப சில பேர் வந்து சமூக சேவை பண்ணுவாங்க, பப்ளிக் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ணுவாங்க. அப்ப டிஃப்ரெண்ட் ரே குவாலிட்டிஸ் இருக்கிறனால்தான் டிஃப்ரெண்ட் பீப்புள் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். ஒவ்வொரு குணம் அவங்களுக்கு தேவைப்படும். Every person belongs to a certain ray. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேயாக நீங்க இருப்பீங்க. And decide his or her attitude, உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய perception towards life and thereby உங்க actions of life, நீங்க செய்யற செயல்கள் கூட உங்க ரே குவாலிட்டியை பத்தி தான் டிஃபைன் ஆகுது. One of the factors that causes misunderstanding and argument among people is a lack of such knowledge. ஏன் நீங்க ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? பிகாஸ் அவங்க ரே குவாலிட்டி, அவங்க குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதனால அவங்கள நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்ல. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் வித்தியாசமா இருக்கு. ஒரே விஷயம் தான், ஆனா ஒவ்வொருத்தர் பாக்குற விதம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இதுதான் முக்கியம் நினைப்பீங்க, பட் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கணவரோ மனைவியோ இது அடுத்து பாத்துக்கலாம், பட் அதை விட இதுதான் முக்கியம் நினைப்பாங்க. அப்ப ஒரு சிலருக்கு பணம் முக்கியமா இருக்கும், ஒரு சிலருக்கு அன்பு முக்கியமா இருக்கும். அப்ப ப்ரையாரிட்டிஸ் வந்து நீங்க வித்தியாசமா இருக்கும். இது காரணம் வந்து உங்க இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் உங்க ரே குவாலிட்டி மூலமா தான் நீங்க அதுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பீங்க. Might be correct simultaneously. The reason behind such diverse conclusions is looking at the subject matter from different perspectives. See, ஒரு பொருள் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்களோ அந்த வாட்டர் பாட்டில்ல என்ன இருக்குங்கிறது நீங்க வித்தியாசமா புரிஞ்சுக்க முடியும். அந்த பாட்டிலுக்கு முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா அக்வாஃபினாங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதே இது நீங்க பின்னாடி இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்வாஃபினா தெரியாது. சின்ன சின்ன எழுத்துல ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒரு லேபிள் இருக்குது, அந்த லேபிள்ல வந்து ஒரு அக்மார்க் சீல் இருக்குது, இதுதான் நீங்க பார்க்க முடியும். பட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்ப ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது இது அவங்க தப்பா சொல்றாங்க, அவங்க தப்பா நினைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கண்ணோட்டத்துல அவங்க பாக்குறது கரெக்ட். அப்ப டிஃப்ரெண்ட் கோணங்கள் இருக்குது, there are different aspects of facets to life இருக்குது. அந்த facets தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரே குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். In this series the aims is to discuss, நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம்னா about different rays and details. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பார்க்க போறோம், அவங்க பலகீனங்கள் பார்க்க போறோம். May this knowledge நமக்கு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். ரே 1 is the ray of will power. இது வந்து ரே 1 வந்து பவர், ஸ்ட்ரென்த், வில், இது 3 தான் இதோடைய முக்கியமான குவாலிட்டி. ஸ்பெஷல் வர்ச்சியூஸ் என்ன? ஸ்ட்ரென்த் இருக்கும், பயங்கர தைரியமா இருப்பாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க மாறவே மாட்டாங்க, முன் வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ட்ரூத்ஃபுல்னஸ் அவங்களுடைய முக்கியமா அவங்களுடைய கொள்கையாக இருக்கும். அரைசிங் ஃப்ரம் அப்சல்யூட் ஃபியர்லெஸ்னஸ், யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து போக மாட்டாங்க. யாராவது ஒன்னால முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை சாதிச்சு காமிக்கிறதா அவங்க குணமா இருக்கும். இவங்க ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸா இருப்பாங்க. அண்ட் கெப்பாசிட்டி டு கிராஸ்ப் கிரேட் questions in large minded ways and handling men and measures. அவங்க வந்து மென்னையும் சரி அவங்க கொள்கையோட இருக்கிறனால அவங்களுக்கு பர்பஸ் ரொம்ப முக்கியமானது. அவங்க நோக்கத்தோட தான் எதனாலும் செய்வாங்க. அந்த நோக்கம் அவங்களுக்கு உயர்ந்த நோக்கமாக இருந்துச்சுன்னா
அவங்களுடைய அலைன்மெண்ட், அவங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். So ray 1 quality வந்து they are very purpose driven people. Without purpose they do not work. அவங்க purpose இல்லாம செயல்பட மாட்டாங்க. Vices of the ray. இந்த ray உடைய பலகீனம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் பார்த்துட்டோம். அஃப்கோர்ஸ் இந்த ரேல அவங்க எதனாலும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கறனால அவங்களுக்கு என்ன பலகீனமா இருக்கும்னா ப்ரைடு வந்து அவங்களுடைய பலகீனமா இருக்கும். ஆணவம் இருக்கும் அதிகமா. யார் எல்லாரும் தப்பு, நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ப்ரைடு இருக்கும். அம்பிஷன் இருக்கும். ரொம்ப அம்பிஷியஸ் பீப்புளா இருப்பாங்க. சம்டைம்ஸ் கோல்டா இருப்பாங்க. அதனால அம்பிஷியஸா இருக்கறனால பர்பஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், மற்ற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு உறவுகள், நட்பு இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு நோக்கம், என்னுடைய கொள்கை தான் முக்கியம், அதுலதான் கவனம் வைப்பாங்க. ஸோ அம்பிஷியஸா இருப்பாங்க, ரொம்ப வில்ஃபுல்லா இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹார்ட்னஸ் இருக்கும், அரகன்ஸ் இருக்கும். மற்றவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுடைய நிலையில இருந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சிஇஓன்னு எடுத்துக்கோங்களேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்னுடைய கம்பெனியை நான் முன்னாடி கொண்டு போகணும்ல, அப்ப நான் வந்து எல்லார் பேச்சையும் நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் எல்லார் பேச்சையும் கேட்டேன்னா என்ன சாஃப்ட் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஒர்க்ல மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. டார்கெட்ஸ், ப்ரொடக்டிவிட்டி இதுல மட்டும்தான் அவங்க கவனம் வச்சிருப்பாங்க. யாராவது வந்து எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னா கூட அதெல்லாம் ஓம் பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க ப்ரொடக்ஷன் ஆகணும், அப்ப எனக்கு இந்த டைமுக்கு நீ வேலை பார்க்கணும், சம்பளம் கொடுக்குறேன்ல அப்படி பேசுவாங்க. அப்ப they become very arrogant people-ஆ இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுடைய வீக்னஸ் அது. desire to control others, sometimes கோவம் அதிகமா வரும். அது மாதிரி obstinacy-யும் இருக்கும். obstinacy-னா அவங்க ஒரு பிளைண்ட் வால்ஸ் வச்சுக்கிட்டு அதுதான் கரெக்ட் நினைச்சிட்டு அவங்க நினைக்கிற அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்க வந்து இருப்பாங்க. virtues to be acquired. இந்த ரே 1ல இருக்கிற நீங்க ரே 1 பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க என்ன குவாலிட்டிஸ் நீங்க அக்வயர் பண்ணணும்? நீங்க டெண்டர்னஸ் பழகணும், நீங்க இன்னும் நிறைய அன்பாகணும், நீங்க வந்து ஹியூமிலிட்டி, உங்களுக்கு வந்து பணிவு கற்றுக்கொள்ளணும், சிம்பத்தைஸ் பண்ண தெரியணும், எம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல, இன்னொருத்தருடைய மனசு என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க தெரியும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறது மிக முக்கியமானது. சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்களுடைய குணமாக மாறணும். நீங்க டாலரண்ட் பண்ணணும், நிறைய பேஷன்ஸை நீங்க வந்து கடைபிடிக்கணும். மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம செயல்படுற திறன் வந்து இந்த ரே 1 பீப்புள் வந்து வளர்க்கறது முக்கியமானது. ரே 1 is known as the ray of power, though it is needed for sustenance and success. வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைகிறதுக்கு இந்த ரே குவாலிட்டி தேவை. பட் பவர் alone without wisdom and love will result in destruction and disintegration. நீங்க ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றீங்க, உங்களுக்கு ரே 1 குவாலிட்டி இருக்குது, நல்லதுதான். நீங்க பர்பஸோட இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு, டார்கெட் இருக்குது, அதை நோக்கி தான் நீங்க போவீங்க, கரெக்ட் தான். ஆனா உங்க எம்ப்ளாயீஸ் உடைய கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு 20 வருஷம் உங்ககிட்ட வேலை பார்த்த எம்ப்ளாயி வந்து ஒரே நாள்ல ரிசிக்னேஷன் பண்ணி போயிடுவாங்க. எனக்கு இந்த கம்பெனில வேலை பார்க்க முடியாது, இங்க வந்து எனக்கு வந்து அன்பு இல்லை, எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்ப அந்த ரே 1 பர்சன் வந்து உருவாக்குவாங்க, சம்டைம்ஸ் அவங்களால கட்டி காப்பாற்ற முடியாது. காரணம் வந்து அவங்களுக்குள்ள லேக் ஆஃப் லவ் இருக்கும், அவங்களுக்குள்ள அன்பு இல்லாதனால, விஸ்டம் இல்லாதனால அவங்களால அந்த டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது, ஆதர்ஷிக்கிற தன்மை இல்லை. When however 3 characteristics are united, it becomes a creative and governing ray. இந்த பர்சனுக்கு வந்து கொஞ்சம் அன்பு மட்டும் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு விஸ்டமும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு கவர்னிங் ரேயாக இருப்பாங்க. அவங்க ஃபேண்டாஸ்டிக்கா என்ன செய்வாங்க, அவங்க வந்து எல்லாரையும் கவர்ன் பண்ற ஒரு ரேயாக இருப்பாங்க. Those on this ray have strong willpower of either good or evil. நல்லது செஞ்சாலும் அதுதான் கரெக்ட் நினைப்பாங்க, தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாரு ரே 1 குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அதுலயும் அது தீர்க்கமா செய்யும். அந்த தப்பையே ரொம்ப புரிஞ்சு அறிஞ்சு செய்வாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ரே 1 குவாலிட்டி இருக்குல்ல, அவங்க ஸ்டாப் பண்றது கஷ்டம். ஸோ நிறைய சர்வாதிகாரம் பண்றவங்க எல்லாருமே ரே 1 பர்சனா இருப்பாங்க. ஓகே, ஸோ கம் இன் front in his own line. He may be a burglar or a judge who condemns him, but in either case he will be at the head of the profession. அவங்களுடைய ப்ரொஃபஷன்ல அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஒரு திருடனா இருந்தா கூட அவங்க நம்பர் 1 திருடனா இருப்பாங்க. அவங்க ஒரு நீதிபதியா இருந்தா அவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்குது, ரே 1 குவாலிட்டி இருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்க பண்ற ப்ரொஃபஷன்ல நம்பர் 1 இருப்பாங்க. he is a born leader in any and every public career. எந்த கெரியர் நீங்க எடுத்து பார்த்தாலும் அவங்க ஒரு born லீடரா இருப்பாங்க. ஸோ fearless, oppression, fearless of consequences and utterly indifferent to comments. யார் என்ன சொன்னாலும் அது பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை பத்தி மற்றவங்க தப்பா நினைப்பாங்களே, அது என் பிரச்சனை இல்ல, அது அவன் பிரச்சனை சொல்லிடுவாங்க. So they will never bother about other people's comments. மற்றவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு அவங்க செவி சாய்க்காத ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்க ஈஸியா என்ன செய்ய மாட்டாங்கன்னா துவண்டு போக மாட்டாங்க. அவங்க நிறுத்துறது கஷ்டம்.
ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க முடிச்சே தருவாங்க. Once they start, they will always finish the job that is given to them. The first ray man often has strong feelings and affection, but he does not really express it. அதுக்காக அவங்க உணர்வு இல்லாத ஜடம் நினைச்சிடாதீங்க. அவங்களுக்குள்ள டீப் உணர்வுகள் இருக்கும், பேஷனேட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க, அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற வேலை தான் முக்கியம். இந்த உணர்வுக்கெல்லாம் டைம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்றதெல்லாம் ஒதுக்கி வைக்கிற குணம் அவங்களுக்குள்ள இருக்கு. So he has love, strong contrast and masses of colors, but will rarely be an artist. அவங்களுக்குள்ள நிறைய கலர், அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் திறமைலாம் இருக்கும். ஆனா அவங்க வந்து அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை, அதனால அதுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. He will delight in great orchestral effects. அவங்க மியூசிக்கை விரும்புற நபரா இருப்பாங்க. And chasing choruses, அவங்களுக்கு வந்து நல்ல பாடுற திறன் கூட இருக்கும். And if modified by the 4th, 6th and 7th rays, may be a great composer. In the first ray person வந்து ஒரு 4th ray and 6th ray and 7th ray குணம் லேசா அக்வயர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு நல்ல மியூசிக் கம்போசரா கூட இருப்பாங்க. But not otherwise. And there is a type of this ray which is tone deaf. இந்த ரே 1 person சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, மியூசிக்கா அப்படின்னா என்ன மொழி அப்படி சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மியூசிக்கோடைய சென்ஸ் இருக்காது, அவங்க டோன் டெஃபா இருப்பாங்க. And another which is color blind. இன்னொரு குணம் வந்து அவங்களுக்கு சில பேருக்கு கலர் காம்பினேஷன்ஸோ கலர்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பர்சனாவும் இந்த ரே 1 person இருப்பாங்க. Such a man will distinguish red and yellow but will hopelessly confuse green, blue and violet. அவங்க ரெட் அண்ட் எல்லோ அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவாங்க. ஆனா கிரீன், ப்ளூ, வயலட் எல்லாமே ஒண்ணுதானே அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை வந்து பகுத்து பார்க்க தெரியாது. பிகாஸ் they are ray 1 person. Okay, the literary work of ray 1 man will be strong and tenacious, but will care little for the style and finish in his writing. அவங்க எழுதும் போது வேகமா எழுதுவாங்க, அவங்க ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆர்டர், ஆனா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீடு, அவங்களுடைய ஃபினிஷ் பண்ண வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் அதுல கவனம் வைப்பாங்க. Perhaps example of this type is example வந்து சில அறிஞர்கள் வந்து இந்த மாதிரி ரே 1 பர்சனா இருக்காங்க. நம்ம குரு கிராண்ட் மாஸ்டர் சோவா காக்ஸி இஸ் ஆல்சோ ரே 1 பர்சன். அவங்க ஃபவுண்டர் ஆஃப் அ பிக் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு வந்து அந்த ரே 1 குணம் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நிறைய வில் பவர் இருக்கும், பவர் இருக்கும். அண்ட் தென் போர் இட் த்ரூ அவுட். அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, யாரெல்லாம் மீட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அவங்க வந்து என்பவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. திஸ் இஸ் த கோர்ஸ் presupposes knowledge of his past and occult methods. The characteristic method of the approach of this great quest of this ray would be sheer force of will. அவங்களுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸ் இருக்கும், வில் பவர் இருக்கும். Such a man is where takes the kingdom to heaven. அவங்க தான் வந்து அந்த கிங்டம், அந்த ராஜாங்கத்தை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போற ஒரு ஆளா இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வயலண்டாவும் இருப்பாங்க. We have seen that born leaders belong to this ray wholly and in part. It makes the able commander in chief. அவங்க வந்து ஒரு commander in chief இருப்பாங்க. Such as Napoleon in the ray person. Napoleon was first and fourth ray. Napoleon வந்து first ray கூட, அதே டைம் அவருக்கு fourth ray குவாலிட்டியும் இருந்துச்சு, அவருக்கு ஆர்கனைஸ்ட் ஸ்கில்ஸும் இருந்துச்சு. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து கிச்சனர் was first and seventh ray. சில நேரங்கள்ல ரெண்டு விதமான குணங்கள் கூட உங்களுக்குள்ள இருக்கும், நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. Souls of this ray are spoken of occultically as clashing their way. வேணுங்கிற விஷயத்தை அவங்க வந்து அக்வயர் பண்ண முடியும். They brook no hindrance. அவங்களுக்கு எதிர்த்து எதுவுமே நிக்க முடியாது. ஏதாவது ஒரு தடை வந்தா கூட அதை தாண்டி போற தன்மையுடையவங்களாக இருக்காங்க. And in satisfaction of their desire, they stand alone in proud isolation. Sometimes அவங்க தனிமையில இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுடைய ரே குவாலிட்டி அப்படி ரொம்ப ஹார்டா இருக்கிற ஒரு குணம், அதனால அவங்க ஐசோலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். Glorifying in their strength with ruthlessness. அவங்க ஸ்ட்ரென்த்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சம்டைம்ஸ் ரூத்லெஸ்ஸாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இரக்க சுபாவம் இல்லாத மாதிரியும் இருக்கும். These qualities have to be transmuted into intelligent use of power. இந்த குணங்கள் நல்லதுதான், ஆனா இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் பவர் வந்து அவசியமானது. அவங்களுக்கு இருக்கிற ஆற்றலை வந்து அவங்க என்ன செய்யணும், இன்டெலிஜென்ட்டா அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணாதான் அவங்களால மனித சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம குரு பாருங்க, அவங்க ரே 1 பர்சனா இருந்தா கூட அவங்க வந்து ரே 2 குவாலிட்டிஸை அக்வயர் பண்ணாங்க. அவங்க பொறுமையை வந்து கடைபிடித்தாங்க. அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க முயற்சி எடுத்தாங்க. அப்ப ரே 1 பர்சன் உருவாக்குற தண்ணியும் நமக்கு ரே 1 வேணும். ஆனா அதுக்கப்புறம் அதை கட்டி காப்பாத்து நம்ம அதை கொண்டு போகணுமே 300-400 வருஷம்.
அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க குவாலிட்டியை மாத்தி அவங்க ரே 2 குவாலிட்டியை என்ன செஞ்சாங்க, அவங்க அக்வயர் பண்ணி படிச்சாங்க. He became a very loving teacher. அவங்கள மாதிரி ஒரு பணிவோட, இரக்கத்தோட, கன்சிடரேஷனோட, நம்ம பாயிண்ட் ஆஃப் ஆங்கிள் பார்த்து நமக்கு என்ன பிரச்சனைகள் வருமோ அதையும் அவங்க சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு டீச்சராக மாறினாங்க. அப்ப he acquired the quality of rate 2. Forget not that the work of stimulating and which is needed is one of the major tasks of the masters and the power of the disciple in to destroy that which limits him. அப்ப ஒரு மாஸ்டருடைய வேலை என்னன்னா, ஒரு டிசைபிளுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை உடைச்சு விடுறது தான் அவங்களுடைய வேலை. அப்ப நம்ம இதுதான் தடை நினைச்சோம்னா அந்த தடை என்ன ஆயிடும், நமக்கு பிரேக் ஆகும். அப்ப அந்த பவர் அவங்களுக்குள்ள இருந்தாதான் அவங்களால செயல்படுத்த முடியும். So disciple and destroy them, that which limits him. அவங்களுக்கு எது லிமிட்டிங் ஃபோர்ஸா இருக்கு, அந்த லிமிட்டிங் ஃபோர்ஸை அவங்க உடைச்சு வெளியே போவாங்க. To greater needs, souls of this ray as they come into incarnation through desired grasps. This expresses the nature of the force demonstrated employed. So take the kingdom of heaven by force. அப்ப இந்த குணத்தை நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா, அவங்க இந்த ராஜாங்கத்தை சொர்க்கத்துக்கு இழுத்து போற அளவுக்கு அவங்களுக்குள்ள வலிமை, ஆற்றல்கள் இருக்கு. The outstanding quality of the ray 1 is loneliness, isolation and the ability to stand alone and unmoved. அவங்க தனிமையில இருப்பாங்க, ஐசோலேட் பண்ணப்படுவாங்க, ஆனா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ப்ரௌடா என்ன செய்வாங்க, அவங்க பலத்துல அவங்களால தனியா இருந்தும் சாதிக்க முடியும். ability to stand alone and unmoved, அவங்கள யாரும் ஈஸியா என்ன செய்ய முடியாது, அசைச்சிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள டைனமிக் இன்டென்சிட்டி இருக்கு. இந்த ரே 1 person to resist the tendency, இவங்களுக்குள்ள identity themselves with others. To have true understanding involves an increased ability of love all beings and yet அவங்களுடைய அன்பை அவங்க குவாலிட்டியை அவங்க அதிகப்படுத்தணும். To preserve personality detachment, அவங்க ரொம்ப டிட்டாச்ட் ஆகக்கூடாது. அப்ப பர்சனாலிட்டி டிட்டாச்மெண்ட் இல்லாம வாழ தெரியும். This detachment can easily be founded on an inability to love in a selfish concern for one's own comfort. அவங்க sometimes the ray 1 quality weakness என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கம்ஃபர்ட்ல அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, எல்லாரு கூடயும் இருந்தோம்னா நம்ம அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்ப அவங்க கம்ஃபர்ட்டுக்காக அவங்க யாரு கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துழைச்சு போக மாட்டாங்க. அப்ப நான் தனியா கூட இருந்துக்கிறேன், எனக்கு யாரும் தேவை கூட இல்லை, ஆனா எனக்கு இந்த வேலையை நான் முடிக்கணும், அதுலதான் அவங்களுடைய கவனம் இருக்கும். நம்ம குழந்தைங்களும் சம்டைம்ஸ் ரே 1 குவாலிட்டியா இருப்பாங்க. நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்க அசைன்மெண்ட்ஸ், அவங்க ப்ராஜெக்ட்ஸ், அவங்க படிப்பு தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியும். மற்றவங்களுடைய தேவைகளோ, ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேமிலியில, அதெல்லாம் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய அசைன்மெண்ட் எனக்கு முக்கியம் இல்ல, நான் இதை முடிச்சாதானே நாளைக்கு நான் போக முடியும், அதுல அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ரே 1 people belong to what is called as destroyer ray, and the power of the first aspect, which is the power to bring to an end, flow through them. அவங்க நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு கொடுக்குற ஆள் மட்டும் கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, சம்டைம்ஸ் சில குணங்களை நமக்குள்ள உடைப்பாங்க. அப்ப சம்டைம்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அவங்க கூட இருக்கிறது. ஷார்ப்பா இருப்பாங்க, நம்ம கரெக்ஷன் கொடுப்பாங்க, இப்படிதான் நீ பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் சொல்லுவாங்க. பட் அவங்க நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்க கூட இருக்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்க கூட ஜெல் ஆகுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்ப ரே 1 person கூட நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ்விங் எனர்ஜி நீங்க ப்ரொஜெக்ட் பண்றது மிக மிக முக்கியமானதாக இருக்கு. The will of the deity colored the stream life of the units which we call the name of the ray of will or power. இந்த ரேயை நம்ம என்ன சொல்றாங்கன்னா, the ray of will and power அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லா மேட்டருக்குள்ளேயும் வருது. இது ஒரு டிஸ்ட்ராயர் ரே. இது சிவா குவாலிட்டின்னு சொல்றாங்க, சிவனுக்குரிய குவாலிட்டி. சிவன் அதனால தான் என்ன சொல்றாங்க, அவர் he is a creative destructor அப்படின்னு சொல்றாங்க. அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா எதை அழிக்கிறாரு? நம்ம நினைக்கிறோம் டெத் இஸ், சிவன் தான் மகாதேவன் தான் மரணம் கொடுக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா டெத் இஸ் ஆல்சோ லிபரேஷன். அந்த டெத் இருந்தாதான் அந்த சோல் என்ன செய்ய முடியும், அடுத்த இன்கார்னேஷனுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்ப இந்த ரே பீப்புளும் அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற சில குவாலிட்டிஸ், குணங்களை உடைக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள கெப்பாசிட்டிஸ். இட்ஸ் மெயின் பொட்டன்சி டு பி ஃபவுண்ட் இன் த மினரல் வேர்ல்ட் and the key to the mystery of the first ray is to be found in radium. அப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் ரேடியம்ல இந்த முதல் ரே குவாலிட்டி predominant-ஆ இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. What is ray 2? ray 2 னா என்னது? இந்த குணங்கள் எப்படி இருக்கும்? ரே 2 person எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருப்பாங்க? அவங்க it is a ray of love, the energy of love தான் ray 2. So இவங்க எப்படி இருப்பாங்க? The second energy, the greater energy that makes great
potent contribution to the current world is the ray of love and wisdom. இது அன்பு மட்டும் இல்ல, அதே இது ஞானம் கொண்ட அன்பாக இருக்குது, which is the ray of Lord Christ. இது வந்து Lord Christ உடைய குவாலிட்டி, Lord Vishnu உடைய குவாலிட்டி. This energy is poured into the world through the second great planetary center that is called as a hierarchy. அப்ப இந்த பிளானட்டரி இந்த ஹைராக்கியில பாத்தீங்கன்னா, ஹைராக்கினா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் கேர்டேக்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இவங்க இல்ல இருக்கிற குவாலிட்டி வந்து இந்த செகண்ட் ரே குவாலிட்டியாக இருக்குது, அன்புக்கான குவாலிட்டியா இருக்குது. அவங்க எதுக்காக இந்த வேலை செய்யறாங்க, எதுக்காக இது கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது மனுஷங்களை வந்து நம்ம முன்னேற்றிடணும் அப்படிங்கிறதுக்கு ஹைராக்கி வந்து பாடுபடுது. ஹைராக்கினா அதுல ஒரு சோலார் கடவுள் இருப்பாரு, அவருக்கு கீழே பிளானட்டரி காட் இருக்காங்க, அவங்க கீழே நிறைய சிறு தெய்வங்கள் இருக்காங்க, அவங்க கீழே ஏஞ்சல்ஸ் அண்ட் தேவாஸ் இருக்காங்க. இவங்க என்டையர் யூனிட், என்டையர் டீமை வந்து நம்ம ஹைராக்கின்னு சொல்றோம். அந்த ஹைராக்கியே வந்து இட் இஸ் த செகண்ட் ரே குவாலிட்டி சொல்றாங்க. அப்ப ஹோலி மாஸ்டர்ஸ், செயின்ஸ், ஏஞ்சல்ஸ், தேவாஸ், இன்விசிபிள் ஹெல்பர்ஸ் நம்ம இன்வோக் பண்றோம்ல, அவங்க எல்லாருமே அந்த செகண்ட் ரே குவாலிட்டி ஆர் செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட்ல இருந்து வந்திருப்பாங்க. சரியா? So the hierarchy and is manipulated by the initiates and the masters. அப்ப initiatesum mastersum அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. The energy of love is mainly concentrated in the new group of world servers. அப்ப இன்னைக்கு உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து new group of world servers சொல்றாங்க. That has been chosen by the hierarchy as the main channel of expression. Basically, through them, the potency of love wisdom can be expressed, which is different from the sentimental and personal interest and is focused on the good of the group. அதாவது தனிப்பட்ட அன்பு, காதல், மரியாதை, நமக்குள்ள இருக்கிற அபிமானம், நட்பு, இதெல்லாம் பர்சனல் லெவல்ல வந்த அன்பு, லவ். ஆனா இந்த லவ் இல்ல, நம்ம பேசுற இந்த லவ் வந்து the love of humanity, மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு லவ், the love to serve, the love for a group. ஒரு மனித சமுதாயம், ஒரு மனித மக்கள் எல்லாரும் முன்னுக்கு வரணும், நான் நல்லா இருந்தா பத்தாது, எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த லவ் வந்து லவ் வித் விஸ்டம் ஆக செயல்படும். In this way, with the help of those disciples who can differentiate between petty concerns of the individuals and the necessities and urgencies of the group work. சின்ன சின்ன தேவைகள், என்னை யாரும் கவனிக்கல, எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை பார்த்து யாரும் சிரிக்கல, இதெல்லாம் சின்ன சின்ன தேவைகள். பட் இதெல்லாம் விட லார்ஜர் குரூப், நம்ம குரூப்புக்கு என்ன தேவை, நம்முடைய மக்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை, நம்ம ஊருக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு பாக்குற அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த செகண்ட் ரே குவாலிட்டி, the love with wisdom. So in the love with wisdom வந்து the hierarchy can work and bring about the changes in the world, that the changes of consciousness. இந்த மாற்றங்கள் எப்படி வரும், எப்படி இந்த ஹைராக்கி வேலை பார்க்குது, மனித சமுதாயத்துடைய மனப்பான்மையை வந்து மாற்றும். நான், எனது குடும்பம் தான் எல்லாருமே இருப்பாங்க, பட் இதை உடைச்சு நம்ம ஊரு, நம்ம மக்கள் அப்படின்னு கொண்டு வரணும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம எல்லாருமே செல்ஃபிஷா, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தோம். பட் ஒரே நாள்ல இந்த வைரஸ் வந்து நம்மள என்ன பண்ணிருக்கு பாருங்க. இது ஒரு நமக்கு முக்கியமான பாடம் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு நம்ம நல்லா இருந்தா பத்தாது, ஐயோ நம்ம ஊர்ல கொரோனா வைரஸ் வரக்கூடாது, நம்ம ஊர்ல இன்னைக்கு எண்ணிக்கை வரக்கூடாது, நம்ம ஊர்ல இன்னைக்கு டெத் ரேட்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் அதை நினைக்கிறோம்ல. அப்ப நம்ம மட்டும் நல்லா இருக்கலாம் பத்தும் நம்ம நினைச்ச நம்ம இன்னைக்கு அது வந்து லேசா மாறி நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை நமக்குள்ள வருதுன்னா, மேபி அது கூட ஒரு பர்பஸா இருக்கலாம். இந்த வைரஸ் வந்து இப்ப வர்றதுக்கு ஒரு நோக்கமாக இருக்கலாம். இந்த ரே 2 குவாலிட்டியுடைய ஸ்பெஷல் வர்ச்சியூஸ் என்ன? காமா இருப்பாங்க, ஆனா அன்பை வெளிப்படுத்துறதுனால பலமா இருப்பாங்க, பொறுமை இருக்கும், என்டியூரன்ஸ் சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும், லவ் ஆஃப் ட்ரூத், அவங்க உண்மையை நேசிப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க, விசுவாசியாக இருப்பாங்க, அவங்க இன்ட்யூஷன்ஸ் இருக்கும், கிளியர் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அதே மாதிரி செரீன் டெம்பர் இருக்கும். அவங்க ரொம்ப அப் அண்ட் டவுன்ல இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு சமமான உணர்வுகளோட இருப்பாங்க. இவங்களுடைய பலகீனம் என்ன? இன்எஃபிஷியன்சி. ரொம்ப அன்புன்னு சொல்லி தடவி கொடுப்பாங்க, அப்ப அவங்களால சில விஷயங்களை செயல்படுத்த முடியாது. சென்டிமெண்டலா இருப்பாங்க, சம்டைம்ஸ் இம்ப்ராக்டிக்கலாவும் இருப்பாங்க. ரொம்ப சென்டிமெண்டலா இருப்பாங்க, அன்பு வேணும்லப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்லப்பா, எல்லாருக்கும் ஆசையா வேலை பார்க்கணும்லப்பா, அப்படி யாரு வேலை பார்க்க போறாங்க? அப்ப அவங்க சம்டைம்ஸ் சென்டிமெண்டலா இருப்பாங்க, இம்ப்ராக்டிக்கலா இருப்பாங்க. enables the weakness of others. மற்றவங்களை தடவி கொடுக்கறனால அவங்க பலகீனத்தை அவங்க வந்து என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ எக்ஸசிவ் ஸ்பெண்டிங், நிறைய செலவழிக்கவும் செய்வாங்க. சம்டைம்ஸ் ஒரு ரெகுலேஷன் இல்லாதனால chaos இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். virtues to be acquired, இவங்க என்ன குணமா மாறணும்? ரொம்ப அன்பு நல்லதுதான்,
ஆனா ஒன் பாயிண்டட்னஸ் வேணும் அவங்களுக்கு. இது ஓகே, அன்பு ஓகே தான், ஆனா என்னுடைய நோக்கம் எனக்கு தெரிஞ்ச அந்த நோக்கத்தை நோக்கி நான் அன்பா போகிறதுக்கு எனக்கு தெரியணும். டீடைல் திங்கிங் வேணும், அவங்க நல்ல தெளிவாக சிந்திக்கிற ஆற்றல் வேணும், ஆர்டர் வேணும், அபிலிட்டி டு சே நோ, இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க படிக்கணும். நேர்மையா இருக்கணும், ஆனா நேர்மை கூட எப்படி இருக்கணும்னா நான் உண்மையாக நான் இல்லைன்னு சொல்றதுக்கும் மறுக்கிறதுக்கும் போதும்னு சொல்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் நம்ம படிக்கணும். அப்ப அப்படி இல்லைன்னா பீப்புள் உங்களை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, உங்களை ரொம்ப என்ன செய்வாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள தைரியமும் வரணும். சம்டைம்ஸ் ரொம்ப அன்பு இருக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்காது. அப்ப அந்த தைரியத்தையும் அவங்க இன்கார்பரேட் பண்றது முக்கியமானது. This ray is called the ray of wisdom. இதை ray of wisdom னு ஏன் சொல்றாங்க? For its characteristic desire for pure knowledge and for absolute truth. இவருடைய குணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அபரிதமான ஆசை இருக்குது. என்ன ஆசைனா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிடணும், அப்சல்யூட் ட்ரூத்ல கவனம் வைக்கணும். அவங்க சம்டைம்ஸ் கோல்ட் அண்ட் செல்ஃபிஷாவும் இருப்பாங்க. இஃப் விதவுட் லவ் அண்ட் inactive without பவர். அவங்க அன்பு இல்லைன்னா அவங்க ரொம்ப கோல்டாவும் செல்ஃபிஷாவும் இருப்பாங்க. தி சேம் டைம் பவர் இல்லைன்னா அவங்க இன்ஆக்டிவாவும் இருப்பாங்க. ரொம்ப அன்பு இருக்கும், ஆனா அவங்களுக்கு செயல்படுத்த தெரியாது. அப்ப பவர் without power they become impotentா இருப்பாங்க. So when both power and love are present, then you have the ray of Buddhas and all great teachers. அப்ப பவரும் இருந்து அன்பும் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா கிரேட் புத்தாஸ், ஒரு ஹியூமன் டீச்சர்ஸ், அவங்க ரொம்ப மனித நேயத்தோட இருப்பாங்க. those who have attained wisdom for the sake of others. அவங்க ஞானம் பெற்றிருக்காங்க, ஆனா அந்த ஞானத்தை கூட என்ன செய்வாங்கன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் ஒளி கிடைச்சா பத்தாது, எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு சொல்லி அந்த அன்பு இருக்கிறதுனால அவங்க கொடுக்கிற தன்மை இருக்கு. அதனால்தான் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, முக்கியமா ட்ரெயினர்ஸ் இந்த குவாலிட்டியோட இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்க ஷேரிங் டெண்டன்சி இருக்கணும், கொடுத்து உதவுற மனப்பான்மை இருக்கணும், எல்லாருக்கும் இது கிடைக்கணும், எல்லாருடைய நாலேஜும் அதிகப்படுத்தணும். அப்ப அந்த குணம் அவங்களுக்குள்ள இருக்கும். So spend themselves in giving the fourth. The student of this is ever unsatisfied with his highest attainment. அப்ப இந்த செகண்ட் ரேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு பெருசா தெரியாது. நோ மேட்டர் ஹவு கிரேட் ஹிஸ் நாலேஜ், அவங்க எவ்வளவுதான் ஞானம் இருந்தா கூட his mind is still fixed on the unknown. இன்னும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவங்க காமிப்பாங்க. ஏன்னா அவங்க சர்ச் ட்ரூத்தை நோக்கி இருக்கு. the beyond, இதையும் தாண்டி யோசிப்பாங்க. and the heights and yet is unscaled. the man with ray 2 will have a tact and foresight. இந்த ரே 2 குவாலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்தி கூர்மை இருக்கும், அவங்களால எதிர்காலத்தை முன்னாடியே பார்க்க முடியும். he will make an excellent ambassador. அவங்க ஒரு நல்ல அம்பாசிடராக, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. and the first rate teacher or the head of the college as a man of affairs, he will have clear intelligence and wisdom in dealing with matters which comes before him. அவங்களுக்கு முன்னாடி வர்ற பிரச்சனைகளை தெளிவாக பார்க்கும் ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கும். and will have the capacity to impress true views of things on others and making them see things as he does. அவங்க இன்ஃப்ளூயன்ஸை மற்றவங்க மேல அவங்களால கொடுத்து மற்றவங்களையும் தாம் பார்க்கிற திசையில பார்க்க வைக்கிறதுக்கு அன்பு இருக்கிறதுனால அவங்களால முடியும். அப்ப நிறைய பேரு இவங்க கிட்ட வரும்போது இவங்க ரொம்ப லவ்விங்கா இருக்கிறதுனால அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. இவங்க ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டா கூட ஓகே பண்ணிடலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல மற்றவங்களையும் என்ன செய்வாங்க, பார்க்க வச்சிருவாங்க. The soldier of this ray would plan wisely and foresee possibilities. He would have an intuition as a best course of pursuit and he would never lead his men into danger through rashness. இந்த ஒரு சோல்ஜரா இருக்காங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ரே பர்சன் அப்படின்னா அவங்க குரூப்பை அவங்க காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு படபடப்பு இருக்காது. அவங்க ரொம்ப தெளிவா யோசிக்கிற ஆளு, விஸ்டம் இருக்குது, அன்பு இருக்குது. அப்ப அந்த குரூப்பை அவங்களால ஆதர்ஷித்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போற திறமை இருக்கு. The artist on this ray would seek to teach through his art. ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு டீச் பண்ற ஒரு டீச்சரா இருப்பாங்க. His pictures would have meaning. His literary work would have an instructive effect. அவங்க படைப்புகள் எல்லாமே பிறருக்கு ஏதோ ஒரு செய்தியை கொடுக்குற மாதிரி, ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க படைப்புகள் இருக்கும். The method of healing, அவங்க நல்ல ஹீலர்ஸா இருப்பாங்க. செகண்ட் ரே பீப்புள் ஆர் வெரி குட் ஹீலர்ஸ். ஸோ செகண்ட் ரே மேன் நல்ல ஹீல் பண்ணுவாங்க. would be to learn through the temperaments of patients as well as be thoroughly conservant with the nature of the disease so that to use his willpower on the case of the disadvantage. அவங்க திறமையோட அவங்க ஹீலிங் ஸ்கில்ஸ் அவங்க செயல்படுத்துவாங்க. விஸ்டம் இருக்கனால பேஷண்டோடைய
பிரச்சனையும் உணர்ந்து அவங்களால சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். The characteristic method of approaching of the path would be to choose an earnest study the teachings till they become as much as part of the man's consciousness. இந்த ரே குவாலிட்டியில் இருக்கிறவங்க அவங்க படிக்கிற விஷயங்களை நல்லா படிச்சு அவங்களுடைய குணமாக அதை மாத்தி அந்த இன்டெலெக்சுவல் நாலேஜை ஸ்பிரிச்சுவல் ரூல் ஆஃப் லைஃப் மாதிரி அவங்க மாத்தி அமைக்கிறதும் ட்ரூ விஸ்டமோட அவங்க செயல்படுறதும் முக்கியமானது. The bad type of the ray 2 would bend upon acquiring knowledge for himself alone. இந்த ரேல இருக்கிறவங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா தனக்கு மட்டுமே அறிவு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில குணங்கள் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. Absolutely indifferent to human needs of others. மற்றவங்களுடைய தேவைகளை உணராத ஒரு மக்களாகவும் இருப்பாங்க. Souls of this ray use the method of gathering in and drawing into. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை கூட இருக்கலாம். The souls set up the vibration little as we may yet grasp the real significance of the world and the vibration effects of its environment. அந்த vibrations தனக்கு வச்சுக்கிட்டு environmentக்கு கூட கொடுக்காம the atoms of substance of the three planes are attached to the central point of the energy. So in the people இந்த மாதிரி weakness ஓட இருப்பாங்க. Souls of this ray as they come into incarnation through desire attract. They are magnetic more than they are dynamic. அவங்க ரொம்ப மேக்னெட்டிக்கா இருப்பாங்க, காந்த சக்தி உடையவங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க வசீகர தன்மையால என்ன செய்ய முடியும், அவங்களால மேக்னடைஸ் பண்ண முடியும். அவங்க ரொம்ப திறமைசாலின்னு சொல்ல முடியாது, ஆனா அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு பெரிய குரூப் இருப்பாங்க. They are constructive and they work along the lines of least resistance within our universe. அவங்க சொன்னாங்கன்னா யாரும் பெருசா மறுப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. Teaching is an expression of the ray 2 energy. Good teachers, trainers, lecturers இவங்க எல்லாம் ray 2 குவாலிட்டியா இருப்பாங்க. The energy of love, wisdom always has an effect upon every type of human being in the world. Its effect is to stimulate the tendency towards goodwill and to produce mental development. அவங்க நல் இணக்கத்தோட அதே சமயத்துல அறிவாற்றலையும் வளர்க்கிற ஒரு தன்மையோட இருக்காங்க. Into wisdom. It is wisdom which is needed today. இன்னைக்கு ஞானம் கொண்டவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறது மிக முக்கியமானது. Those who are now attempting to foster goodwill in themselves and in others will be stimulated into wise action. யாருக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் நல்லது செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குதோ அவங்கள தான் இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணி வேர்ல்டு ஹைராக்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The founder of all world religions வந்து அவங்க செகண்டரி பர்சனா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த ஒரு மதத்தை துவங்கி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இந்த செகண்டரி குவாலிட்டி இருக்கு. ஸோ கிரைஸ்ட், their lords, the masters, through their united and directed effort the energies will flow. Forget not that Christ represents the energy of love and Buddha that of wisdom. அப்ப கிரைஸ்ட் ஒரு பக்கம், புத்தர் ஒரு பக்கம். கிரைஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் லவ் எம்பாடிமெண்ட் பண்றாரு, புத்தர் வந்து எனர்ஜி ஆஃப் விஸ்டம் என்ன செய்றாங்க, எம்பாடிமெண்ட் பண்றாங்க. Those upon ray 2 fall into two groups. Generally speaking, there are naturally numerous exceptions. Souls on wisdom aspect and aspect of ray 2 go to Sambala and join the great council in some capacities or the other. Such a one was Buddha. Those on the love aspect of the second ray tread upon the other and the various path, primarily that of the world saviors. They become the divine psychologists and the world teachers. The Christ combined in himself all the three great traits. அப்ப இதுல ரெண்டு விதமான குணமுறையாக இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஞானம் கொண்டு அவங்க வந்து சம்பாலாவோட சேர்ந்து அவங்க உலக மக்களுக்கு மறைந்திருந்து அவங்க ஞான ஒளி கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்க வந்து சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க கிரைஸ்ட சார்ந்து அவங்க மனிதர்களுக்கும் ஹியூமனிட்டிக்கும் சர்வீஸை மட்டும் அவங்களுடைய குணமாக வச்சிருக்காங்க. Upon ray 2 likewise fall into two groups. They follow the way of specialized details and comprehensive inclusiveness and the outstanding occult, while the other group is distinguished by pure love. Of the group that finds its way into Sambala, a developed simplicity will be found to govern all relations. Simplicity and unity are related. எளிமையா இருந்துட்டும் அதே சமயத்துல அவங்க யுனைட்டடா இருக்கிற சிம்பிளிசிட்டி அண்ட் யூனிட்டி ஆர் ரிலேட்டட். நல்லிணக்கம் அதாவது ஒற்றுமையும் சரி, ரொம்ப சிம்பிளா இருக்கிறதும் சரி, ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். Simplicity is one pointedness of the outlook, free from glamour and incrassities, and thought form make
making mind simplicity in vulnerability of purpose and steadfastness in intention and in effort. அப்ப யாருக்கு வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் இருக்குதோ அவங்க வந்து ஃபோக்கஸ்டா இருப்பாங்க, ஒன் பாயிண்டா இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்களுக்குள்ள அந்த ஆஸ்பெக்ட் இருக்கும்போது அவங்களுக்குள்ள பணிவு வரும். அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா சிம்பிளா இருப்பாங்க. அப்ப சிம்பிளா இருக்கறனால ஸ்டெடியா அவங்க என்ன செய்ய முடியும், முன்னாடி அவங்களால நகர்ந்து போக முடியும். ஸோ லீட்ஸ் டு சிம்பிள் லவ்விங், மேக்கிங் நத்திங் இன் ரிட்டர்ன், எதையுமே எதிர்பார்க்காத அன்பு கொடுக்கிற குணம். சிம்பிளிசிட்டி லீட்ஸ் டு சைலன்ஸ், not silence as an escape mechanism but as an occultic retention of speech. அவங்க வந்து மௌனமாக இருந்து சாதிக்கிற ஒரு நபராகவும் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது ரே 2. நம்ம ரே 3 பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்டடியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். we will see ரே 4, ரே 5, ரே 6 tomorrow. இது வந்து சப்சிடரி ரேஸ் தான். இந்த ரே 1, ரே 2, ரே 3 நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த முதல் 3 புரிஞ்சிட்டோம்னா அடுத்த 4 வந்து ரொம்ப ஈஸியானது. வாட் இஸ் ரே 3? ரே 3 இஸ் கால்ட் ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ். அப்ப இவங்க ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆன பீப்புளா இருப்பாங்க. ரே 3 is known as the ray of active intelligence. It finds its expression on earth through humanity. The energy of active intelligence is the easiest for modern humanity to receive. இவங்க வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்காங்க. see ரே 1 வந்து படைக்கிறவங்க இல்லையா, அப்ப அவங்க வந்து டிவைன் வில் கொண்டு இருக்காங்க. ரே 2 வந்து அன்பு கொண்டு இருக்காங்க, இவங்க ஹைரார்கின்னு சொல்றாங்க. ரே 3 வந்து ஹியூமனிட்டி. அப்ப மனித சமுதாயம் தான் ரே 3. ரே 3 வந்து என்ன செய்யும், ரிசீவ் பண்ணும். டிவைன் வில் கொடுக்கறத அந்த ஹைரார்கி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதை ரிசீவ் பண்றதுக்கு யாராவது வேணும்ல, ரே 3% வந்து ரிசீவ் பண்ற குவாலிட்டியோட இருக்கு. Sadly, most of this type of energy has been crystallized into money due to selfish perception and desire. பரிதாபமான விஷயம் என்னன்னா, அவங்க ரிசீவிங் எண்ட்ல இருக்கறனால அவங்க மொத்த கவனமும் எதுல போயிடுச்சுன்னா பணம் சம்பாதிப்பதுல இருக்குது. அப்ப மணி ஏர்ன் பண்ணணும், மணியை சேகரிக்கணும், இதுல அவங்க கவனத்தை அவங்க செலுத்துறாங்க. as a matter of fact, human intelligence has mainly used on the side of materialization rather than spirituality. மனித சமுதாயத்துடைய அறிவையும் ஆற்றலையும் அவங்க அன்பையும் பணம் சம்பாதிக்கிறதுல யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர ஆன்மீகமான வளர்ச்சியில அவங்க ரொம்ப கவனம் நிறைய பேர் வைக்கிறது இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. ரே 3 அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னா ரே ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. அதிகமான ஆக்டிவா இருப்பாங்க, அதே டைம் ஹைலி அடாப்டிவாவும் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்பெஷல் வெர்ச்சுஸ் என்னது, வைட் வியூஸ் ஆன் ஆல் அப்டிராக்ட் குவெஸ்டியன்ஸ், சின்சியாரிட்டி ஆஃப் பர்பஸ். அவங்களுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும், அவங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. கிளியர் இன்டெலெக்ட் இருக்கும், நிறைய இன்டெலிஜென்டான பர்சனா இருப்பாங்க. கெப்பாசிட்டி ஃபார் கான்சென்ட்ரேஷன் ஆன் பிலாசபிக்கல் ஸ்டடீஸ். அவங்களால வந்து மேன்மையான படிப்புகளை படிக்க முடிகிற கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி பேஷண்டா இருப்பாங்க, ரொம்ப எச்சரிக்கையா கவனமா இருப்பாங்க, காஷியஸா இருப்பாங்க. absence of tendency to worry himself or others over trifles. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்படாத ஒரு குணம் இருக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஸ்ட்ரென்த் ஆர் பிளஸ் பாயிண்ட்ஸ். அவங்க வீக்னஸ் என்ன, அவங்களுடைய வைசஸ் என்ன, அவங்க இன்டெலெக்ஷன், அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கிறனால நேச்சுரலா அவங்க என்ன இருக்கும், ப்ரைட் இருக்கும், அவங்களுக்குள்ள ஆணவம் இருக்கும், கோல்ட்னஸ் இருக்கும், மற்றவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னால மற்றவங்கள சட்டை பண்ணாத ஒரு குணம் இருக்கும். அவங்களும் தனிமையில ஐசோலேட்டா இருப்பாங்க. இன்அக்யூரசி டு டீடைல்ஸ். அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு, நுணுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அப்டிராக்ட் மைண்ட்னஸ் இருக்கும். அவங்க வந்து மேன்மையான விஷயங்களை பார்ப்பாங்களே தவிர நுணுக்கி பார்க்குற தன்மை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆப்ஸ்டினிட்டி இருக்கும், சம்டைம்ஸ் செல்ஃபிஷா இருப்பாங்க. அதே சமயத்துல ஓவர் மச் கிரிட்டிசிசம் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களுடைய குறைகளை டக்குன்னு பார்க்குற தன்மை வந்து அந்த ரே 3%. அப்ப ரே 3% ரொம்ப அறிவு இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தா கூட அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க என்ன வெர்ச்சுஸ் அவங்க அக்வயர் பண்ணணும், அவங்க சிம்பத்தியை வந்து அவங்க படிக்கணும். சிம்பத்தின்னு என்னது, மற்றவங்க ஷூஸ்ல இருந்து பாக்குற தன்மை. ஓகே, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ தெரியாது இல்லையா. அப்ப இன்னொருத்தருடைய தன்மையை பார்த்து புரிஞ்சுக்கிற ஆற்றல் அவங்க படிக்க வேண்டியது. சகிப்புத்தன்மை படிக்கணும், அவங்க டிவோஷன் அவங்க படிக்கணும், அவங்களுக்கு டாலரன்ஸ் வேணும், எனர்ஜி அண்ட் காமன் சென்ஸும் வேணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் பீப்புள் அவங்க இருக்கிறது மிக முக்கியமானது. திஸ் இஸ் த ரே ஆஃப் அப்டிராக்ட் திங்கர்ஸ். அவங்க வந்து ஒரு அப்டிராக்ட் திங்கரா இருப்பாங்க. அவங்களால ஒரு விஷயத்த டக்குன்னு மேல இருந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ அவங்களுக்கு இருக்கும். ஆஃப் த பிலாசபர் அண்ட் த மெட்டாபிசிஷியன். ஒரு பிலாசபராகவும் இருப்பாங்க, மெட்டாபிசிஷியனாகவும் இருப்பாங்க. ஆஃப் த மேன் ஆஃப் டிலைட் இன் த ஹையர் மேத்தமெட்டிஷியன்ஸ், பட் who, unless modified by some practical rays, would hardly be troubled to keep his accounts accurately.
இவங்க ரொம்ப பெரிய மேத்தமெட்டிஷியன், கணித மேதைகள் எல்லாருமே நிறைய பேர் இந்த ரே 3% இருப்பாங்க. ஆனா கணிதம் இருக்கு இல்லையா, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு இருந்தா தானே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க போடுற கணக்கு யாருக்குமே புரியலன்னா அதுல யூஸ் இருக்காது. அதுதான் அவங்க ப்ராக்டிக்கலா அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க படிக்கணும். His imaginative faculty will be highly developed. That is, he can, by the power of his imagination, grasp the essence of truth. His idealism will often be strong. He is a dreamer and a theorist. For his wide views and great caution, he sees every side of the question equally clearly. அவங்களுக்கு வந்து ஒரு அப்டிராக்ட் சப்ஜெக்டை பார்க்க முடியும். நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே அவங்களால அந்த எண்ட் ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதே டைம்ல ரெண்டு விதமாவும் யோசிக்க முடியும். இந்த சைட்ல என்ன ஆகும்னு யோசிப்பாங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டீடைல்டா யோசிக்க முடியும். திஸ் சம்டைம்ஸ் பெராலிசிஸ் இஸ் ஆக்ஷன்ஸ். எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப தெரியறனால சம்டைம்ஸ் அவங்க பெராலிசிஸ் ஆயிடுவாங்க. அதனாலதான் இந்த இந்த ரே குவாலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஓவர் திங்கிங் அண்ட் சம்டைம்ஸ் செயல்படாத திறன் உள்ள பர்சனாவும் இருப்பாங்க. நிறைய யோசிப்பாங்க, ஆனா ரொம்ப பெரிய செயலாக்கம் இருக்காத மாதிரி இருப்பாங்க. இவங்க குட் பிசினஸ் மேனா இருப்பாங்க. சோல்ஜரா he will have to work out on a problem in tactics. அவங்க டாக்டிக்கலா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து படிக்கணும் at his desk, but in seldom great in the field. இவங்க டாக்டிக்கலா இருப்பாங்க, ஆனா ஒரு ஃபீல்டுல போய் அவங்க நல்ல ஒரு குட் வாரியரா அவங்களால இருக்க முடியும், செயல்படுத்த முடியும். but his subject will be full of thoughts and interests. He will love music. அவங்க மியூசிக்கை நேசிப்பாங்க. but unless influenced by the fourth ray, he will not produce it. அவங்களுக்கு வந்து ஃபோர்த் ரே குவாலிட்டி, அதாவது ஹார்மோனைசிங் குவாலிட்டி அவங்க படிச்சே ஆகணும். அதை படிச்சா அதை அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க மியூசிக் கம்போசர்ஸ் ஆக முடியும், மியூசிக்ல இன்னும் அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஹி இஸ் ஃபுல் ஆஃப் ஐடியாஸ். நிறைய சிந்தனை இருக்கிற ஒரு நபர் அவங்க. பட் இன் டூ இம்ப்ராக்டிக்கல் டு கேரி தம் அவுட். சம்டைம்ஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலா நடைமுறைக்குரிய ஐடியாஸ் இல்லாத அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஐடியாஸ் அவங்க நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒன் டைப் ஆஃப் திஸ் ரே இஸ் அன்கவர்டு டு அ டிகிரி, solvenly unpunctual and idle. சில நேரங்கள்ல இதோட வீக்னஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு இடத்துக்கு ரொம்ப லேட்டா வர்றது, அவங்க வந்து அன்பங்க்சுவலா இருக்கிறது, ரொம்ப உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி குணமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அப்பியரன்ஸ், அவங்க தோற்றத்துல அவங்க ரொம்ப கவனம் வைக்க மாட்டாங்க. இஃப் இன்ஃபுளுன்ஸ் பை த ஃபிஃப்த் ரே. பட் இதே பர்சனுக்கு தேர்ட் ரே பர்சனுக்கு அஞ்சாவது ரே குணம் கொஞ்சம் லேசா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, as a secondary ray, this characteristics entirely change. அவங்க குணங்கள் சூப்பரா மாறிடும். எப்படி மாறும்? The third and the fifth ray make a perfect balance. Third rayயும் fifth rayயும் ஒரு ஆளுக்குள்ள இருந்துச்சுன்னா அவங்க சூப்பரா இருப்பாங்க. Who grasp the subject in a large way and verifies every detail with patient accuracy. அவங்க வந்து மேலோட்டமா ஒரு விஷயத்தை பார்த்து பிளான் பண்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கவனம் வைக்கிற ஒரு நபராகவும் செயல்படுவாங்க. அப்ப தேர்ட் ரே பர்சனுக்கு ஃபிஃப்த் ரே குவாலிட்டி இருந்தா சூப்பர் காம்பினேஷனா அவங்க செயல்படுவாங்க. அகைன் அவங்களுடைய கால்குலேஷன்ஸை வந்து அவங்க அப்டிராக்டா வச்சிருக்காம செயல்படுத்துவாங்க. அண்ட் who can also bring his results into practical scientific use. The literary style of the ray 3 man is often vague and involved, but if influenced by the first ray, the fourth and the fifth or seventh ray, it will change, and under the fifth ray he will be a master of the pen. அப்ப ஃபிஃப்த் ரே குவாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நினைக்கிறத அவங்களால என்ன செய்ய முடியும், சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியும். அவங்களால வந்து ஒரு ப்ராக்டிக்கலா யூஸபிளான ஒரு மெத்தடாலஜி அவங்க கிரியேட் பண்ணி அவங்க மட்டும் யூஸ் பண்ணாம மற்றவங்களுக்கு கொடுக்கவும் முடியும். அதனால்தான் அந்த தேர்ட் ரே பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் ரே குணமும் வேணும், அவங்க செயல்படுத்துற திறனும் வேணும், அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ற குணங்கள், அப்ப அந்த ஃபிஃப்த் ரே குணமும் அவங்களுக்குள்ள இருக்கிறது முக்கியமானது. The curing of disease of the ray 3 man would be by the use of drugs. அப்ப ray 3 persons நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. drugs make the herbs minerals belonging to the same ray. The method of approaching of the great quests for his ray type is by deep thinking and philosophical and metaphysical lines till he is led to the realization of great beyond. அப்ப அவங்க வந்து மெட்டாபிசிக்ஸ் நம்புறவங்க, அவங்க ப்ராக்டிக்கலா இருக்கிறவங்க, நிறைய சிந்திக்கிற ஒரு பர்சனாக, பிலாசபிக்கலா யோசிக்கிற ஒரு நபராக இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி செயல்படுவாங்க. The center we call humanity. இதை ஏன் நம்ம ஹியூமனிட்டி ரேஸ்ன்னு சொல்றோம்? Just as the souls in the first ray seem to grasp indiscriminately what they need. இந்த முதல் ரே பீப்புள் வந்து யாரை பத்தி யோசிக்காம தனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அக்வயர் பண்ற பர்சனா இருக்காங்க. The force of substance and grasp into the form and appearance required. அவங்க இன்கார்னேட் பண்றதுக்காக அவங்க என்ன செய்வாங்க,
எந்த ஃபார்ம் தேவையோ, எந்த குணங்கள் தேவையோ, எந்த சூழ்நிலைகள் தேவையோ அதை உருவாக்குற தன்மை கொண்டவங்களா இருக்காங்க. They are dynamic people. யாரு? ஃபர்ஸ்ட் ரே பீப்புள். ஸோ அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் வே, ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கிற ஒரு பர்சனாக இருக்காங்க. ஜஸ்ட் சோல்ஸ் செகண்ட் ரே. ரெண்டாவது ரே பீப்புள் எப்படி இருக்காங்க? அவங்களும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்க அன்புனாலையும் ஞானத்தினாலையும் செய்யறாங்க. அவங்க மோஷனை விரும்புறாங்க. ஸோ மெட்டீரியல் அவுட் ஆஃப் இமீடியட்லி சரௌண்டிங் என்வாயரன்மெண்ட் அண்ட் இம்போஸ் ஆன் இட் த்ரூ மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். அவங்க நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணி அவங்களால நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியும். ஸோ மெட்டீரியல் இஸ் chosen here and there, but that chosen already has a neat quality and nothing whatever is imposed. If the student is ray 3/4, ஒரு மாணவர் வந்து மூணாவது ரே பர்சனா இருந்தீங்கன்னா அவங்க பர்சனல் மேனர்ஸ், he will be devious in his position, subtle and effluent in his arguments. அவங்க ரொம்ப லேசா தான் சொல்லுவாங்க, ஆனா அவங்க சொல்ற கருத்துக்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், எல்யூசிவா இருக்கும். Using manipulation of his relations with his fellow men or by be an interfering busybody, actively engaged in running the world and managing other people's lives for them, or in grasping so firmly the reins of the government for his own self-interest. He will sacrifice everything and everybody in furthering his own busy ends. அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க, ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா சுத்தி யாரை பத்தி யோசிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு அரசாங்கத்துல இருக்கிற ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க நல்லா பிளான் பண்ணி அவங்களால செயல்படுத்துற திறன் இருக்கும். அந்த மென் வந்து மேனிப்புலேட் பண்ற குணமும் இருக்கும். மற்றவங்களுக்காகவும் யோசிப்பாங்க, தான் மட்டும் யோசிக்காம இவங்களுக்கு தேவைப்படும்ல இதை செஞ்சுட்டாங்களான்னு பார்க்கணும், அவங்களுக்கு தேவைப்படும்ல அதை புடிச்சிட்டாங்களான்னு பார்க்கணும். அப்ப மற்றவங்களுடைய ஆங்கிள் இருந்து அவங்க திங்க் பண்ணி அவங்களையும் சேர்ந்து இழுத்துட்டு போற ஒரு தன்மை இந்த தேர்ட் ரே பர்சனுக்கு இருக்குது. அவங்க ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல சம்டைம்ஸ் பிஸி ஆயிட்டாங்கன்னா சுத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க மறந்துடுவாங்க. ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லயே மூழ்கி இருப்பாங்க, வீடுன்னு போயிட்டா வீட்லயே ரொம்ப கவனம் வைக்கிற ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது. a true disciple and an aspirant. இவங்க ஒரு ஆன்மீக பாதைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா he will work with a plan. அவங்க ஒரு பிளானோட ஒர்க் பண்ணுவாங்க. and yield the third ray force to bring about loving purpose and the spiritual reality. அவங்க அதே டைம்ல அவங்க ஒரு லவ்விங் பர்சனா ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு ரியாலிட்டிய, ஒரு யதார்த்தத்தை அவங்க கொடுக்குற ஒரு மனிதராகவும் மாறுவாங்க. he will be busy. அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு பர்சன். and active, ரொம்ப ஆக்டிவா துருதுருப்பா இருக்கிறவங்க. and his words will carry truth. அவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு அவங்க எக்காரணத்தை கொண்டு அதை காப்பாத்தி ஆவாங்க. and will lead to the helping of others. அவங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கொடுக்குறவங்களாவும் இருப்பாங்க. and they will be detached and to the truth. அதே மாதிரி ட்ரூவா இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க டிட்டாச்சாவும் இருப்பாங்க. அவங்க டிட்டாச்மெண்ட்னா என்னது, அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க, சொல்லிட்டு அதே சமயத்துல அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிட்டாச்ட் ஆகிற ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. பட் they are very active person, they are very busy person. ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு ஆளாவும் இருப்பாங்க. இது தேர்ட் ரே பர்சன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரேஸ். நம்ம பார்த்த அந்த 3 குணங்கள், 3 குவாலிட்டிஸ் பார்த்துருக்கோம், 3 டேஸ்ட் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த நாளைக்கு ஸ்டடியில வந்து 4th ரே, 5th ரே அண்ட் 6th and 7th ரே பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி ஸ்டடி, ஏன்னா அந்த முதல் 3 தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அடுத்த 3 வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணும். அப்ப முதல் இருக்கிற 3க்கு ஒரு இம்போசிஷன் மாதிரி இருக்கும். அந்த மிடில் ரே ஆர் த 4th ரே இஸ் பியூட்டிஃபுல் ரே. அது அந்த ரேயோடைய பேரே வந்து பியூட்டி அண்ட் ஹார்மனைசிங் ரே. ஹெச்ஆர் பீப்புள்லாம் வந்து இந்த ரேயோடைய சார்ந்தவங்களா இருப்பாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் பீப்புள், ஹியூமனிட்டியை நினைக்கிறவங்க, மற்றவங்களுக்காகவே சில விஷயங்கள் செய்யறவங்க, இவங்க வந்து அந்த 4th ரே பர்சனா இருப்பாங்க. டுமாரோ we will see the 4th ray, the 5th ray and the 6th ray. அதுக்கப்புறம் how to identify your ray, உங்க ரேவை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Namaste. If you have any questions, you can ask your questions now. உங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம். Anybody has any questions to be asked regarding the race? எல்லா ரேஸ்ல ஃபர்ஸ்ட் ரே குணமும் இருக்குது, வில் பவர் எல்லாம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை அதுவும் இருக்குது. ஆனா அன்கர்னியும் நிறைய இருக்குது. அப்புறம் எல்லா ரேஸ்ல உள்ள குணமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதேம்மா. அப்படி எல்லா ரேயோடைய குணமும் இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆமா. ஆக்சுவலா
நம்மளுடைய சோலுக்கு வந்து 3 குவாலிட்டி இருக்குது இல்லையா, லைட், லவ், பவர் இருக்கு இல்லையா, அந்த 3 குவாலிட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஓகேவா? ஆனா ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் நம்ம ஏற்கனவே அதுல நல்லா மாஸ்டரி அடைஞ்சிருப்போம். அதுதான் உங்க ரே குவாலிட்டியா இருக்கும். அப்ப உங்க ரே குவாலிட்டியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் வில் பவர் இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளயும் அன்பு இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளயும் இன்டெலிஜென்ஸும் இருக்குது. பட் எதுல நீங்க ரொம்ப ப்ரிடாமினண்டா ஒர்க் பண்றீங்க பாருங்க, எது உங்களுடைய பிரதானமான குணமா இருக்குதுங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதிசயம் பார்க்கணும், எல்லாம் கேட்ட பிறகுதான் பார்க்கணும். கரெக்ட். எல்லா ரேஸையும் கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணலாம். நாளைக்கு ஸ்டடி எண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா மேம்? சோல், மேம் சோல்னா என்னது மேம்? சோல்னா ஆத்மாப்பா. நம்ம பாடி இருக்கு இல்லையா, நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடியை வந்து வேலை பார்க்க வைக்கிறது உங்க சோல். இது வந்து இந்த சோல் எனர்ஜி கொடுத்தாதான் இந்த பாடி வந்து ஒர்க் பண்ணும். இப்ப மரம் நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனா இந்த மரம் தழுக்கிறதுக்கு எது காரணமா இருக்குது? அதோட வெரி குட். வேர் மட்டும்தான் காரணமா இருக்குதா? இல்ல மேம், சன்லைட், தண்ணி. வெரி குட், வெரி குட். சன்லைட், தண்ணி, சூப்பர்ப்பா. அப்ப அந்த தண்ணி, அந்த வேர் வந்து நம்ம இப்ப இவ்வுலகத்துல இருக்கிற வாழ்க்கை வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தேவைப்படுது. ஆனா சன்லைட் சொன்னீங்க இல்லையா, அந்த சன்லைட் தான் உங்க சோல் கொடுக்கும். அந்த சோல் வந்து சன்லைட் கொடுத்தாதான் உங்க லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப சோல் வந்து நமக்கு சன்லைட் கொடுத்தாதான் நம்ம வந்து பிசிக்கல் பாடியும் ஃபிட்டா இருக்கும், எமோஷன்ஸ் நல்லா இருக்கும், நம்மளால நம்ம நினைக்கிற விஷயங்களை செயல்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். சோலோட லைட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ரேல இருந்து நீங்க இன்னொரு ரே மாற முடியாது. ஒரு ரே இருக்கிற பர்சன் இன்னொரு ரே குவாலிட்டியை நீங்க அக்வயர் பண்ணிக்கலாம். இன்னொரு குணத்தை நம்ம வந்து படிக்கலாம். உங்க ஹையர் சோல் என்ன ரேன்னு நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ரேன்னு முதல்ல நம்ம நல்லா ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஸ்டடி பண்ற நம்ம ரே குவாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியமா. ஓகேவா அக்கா? நம்ம குவாலிட்டி என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றதுக்கு என்னக்கா பண்றது? நானும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இன்னும் அந்த இன்னொரு 4 குவாலிட்டிஸ் பாக்குறோம்லப்பா, அதை பார்த்து அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்க. எஸ் சொல்லுங்க. நமஸ்தே. ரெண்டாவது குவாலிட்டி சொல்றீங்கல்ல, அன்பு காட்டுறது, அந்த இது நம்ம எல்லாத்துலயும் நம்ம அதே மாதிரி இருந்திருக்கோம், ஆனா அதனாலதான் ஏமாந்து நிக்கிறோமா? ஆமா, நம்ம எல்லாத்துலயும் ரொம்ப அன்பு காமிச்சிருக்கோம், அதனால ஏமாந்துருக்கோம்ல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லவ் மட்டும் இருந்தா பத்தாது, அந்த லவ் வந்து விஸ்டமோட இருக்கணும்னு சொல்றாங்க. அறிவுள்ள ஒரு அன்பா இருக்கணும். எல்லாம் உங்க குடும்பத்துக்காக நீங்க அன்பு காமிச்சிருக்கீங்க. பட் அந்த அன்பு வந்து நீங்க கரெக்டான பர்சன் கிட்ட காமிக்கணும்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும்ல, விஸ்டமோட லவ்வா இருக்குதாங்கிறதையும் நீங்க பாருங்க சொல்றாங்க. ஓகேவா? சரிங்க. எஸ் தேங்க் யூ ஆல். எஸ் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க விஜய். குட் ஈவினிங் அக்கா. குட் ஈவினிங் பா. அக்கா, இந்த 7 ரேவுமே ஒருத்தருக்கு இருந்தா தானக்கா அவங்க எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும். 7 சப்ஜெக்ட்ல ஒரே டைம்ல ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றது கஷ்டம் இல்ல விஜய். அப்ப 7 ரேயும் நம்ம ஒரே டைம்ல நம்ம டெவலப் பண்றது டிஃபிகல்ட் தான். பட் ஒரு இன்கார்னேஷன்ல இருந்து நம்ம ஒரு ரே குவாலிட்டி அக்வயர் பண்ணிக்கிறோம், ஓரளவுக்கு ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்த இன்கார்னேஷன்ல அடுத்த ரேக்கு ஒரு குவாலிட்டி நம்ம படிக்கிறோம். ஆனா நீங்க ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா எல்லா ரே குவாலிட்டி பீப்புளையும் உங்க கூட வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு குவாலிட்டி நமக்கு இல்லாத இத இன்னொரு பர்சன் நமக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சொல்றாங்க. ஒரு ஃபேமிலியா இருந்தா கூட அம்மா ஒரு ரேயா இருப்பாங்க, அப்பா ஒரு ரேயா இருப்பாங்க, குழந்தைங்க வேற ரேயா இருப்பாங்க. ஆனா அதுதான் உங்க குடும்பம். அப்ப அந்த ஒரு ரேயோட குவாலிட்டி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். அப்ப என் பையன் நல்லா பிளான் பண்ணுவான், ஒரு ஊருக்கு போறதுனா கூட அவன் நல்லா பிளான் பண்ண திறமை இருக்குது, அப்ப அந்த வேலையை அவனுக்கு கொடுத்துருங்க. நீங்க அதுல மூக்க நுழைக்காதீங்க. நீங்க வேற வேலை பாருங்க. உங்க ரே குவாலிட்டிக்கு தகுந்த அப்படி ஒர்க்க மட்டும் நீங்க பார்த்தா போதும். ஓகே அக்கா. அக்கா, இப்ப அந்த ரே சொல்றீங்களாக்கா, அவங்கள பார்த்து நம்ம அது மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா? நம்ம பில்ட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். நீங்க வந்து கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணணும். ஆனா கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால உங்ககிட்ட இல்லாத ஒரு குணத்தை அக்வயர் என்ன சொல்றாங்கன்னாப்பா, சில விஷயங்கள் உங்களுடைய ஜீன்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, இதை நேச்சர்னு சொல்றாங்க. ஆனா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா சில விஷயத்த உங்களால அக்வயர் பண்ண முடியும். இதை வந்து நர்ச்சர்னு சொல்றாங்க. அப்ப கான்ஸ்டன்டா நீங்க அதுல ஒர்க் பண்ணணும்.
அன்பை நீங்க கான்ஸ்டன்டா லவ்விங்கா இருக்கிறதுக்கு, சிரிக்கிறதுக்கு, எல்லாருக்கிட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கான்ஸ்டன்ட் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த லவ்ங்கிற ஆஸ்பெக்டையும் உங்களால என்ன செய்ய முடியும், அக்வயர் பண்ண முடியும். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப வில்ஃபுல்லா இருக்கிற ஆளு அன்பையும் டெவலப் பண்ற மாதிரி வரும். அப்ப உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும் சொல்றாங்க. ஓகேவா? எஸ், சொல்லுங்க மேம். சொல்லுங்கப்பா மேம், ஒரு வீட்டுல வந்து உனைய உங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க அப்பன மாதிரியே இருக்கு, அந்த குணம் அப்படியே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்களா மேம்? அது என்னது மேம்? அது ஜெனடிக்கல். 2 பேர் ஒரே வீட்டுல 2 ரே பர்சன், ஒரே ரே பர்சன் 2 பேர் இருக்கதான் செய்வாங்க, இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள வேற வேற ரே குவாலிட்டிஸும் இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப அப்பாவுடைய குணங்கள் முழுமையா நமக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லப்பா. ஜெனட்டிக்கலா சில ட்ரேட்ஸ் இருக்கும். கோவப்படுறது, ஒரு விஷயத்த சட்டுன்னு பேசுற குணம், அது சம்டைம்ஸ் இருக்கும். நீங்க பாக்குற சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, நீங்க அவங்க கூடயே வளர்ந்துருக்கனால நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிற விதம், ரியாக்ட் பண்றது, அதெல்லாம் அவங்கள மாதிரி நீங்க இமிடேட் பண்ணுவீங்களா இருக்கும். பட் யூ கேன் ஸ்டில் சேஞ்ச் யுவர் வே. உங்க ரே குவாலிட்டி நீங்க மாத்திக்கலாம். ஒரே what is the question? ஒரே ரே பர்சன் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களாமா? is same ray people be friends, or if not, how their wavelengths be same? ரே குவாலிட்டி வந்து உங்க குணங்கள் வந்து எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வேற. எனர்ஜி வந்து ரெசனேட் பண்ணும், வைப்ரேட் பண்ணும். அந்த வைப்ரேஷனுக்கு உரிய ரெசனேட் பண்ற எனர்ஜி தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதனால தான் லைக் குவாலிட்டிஸ் அட்ராக்ட் சொல்றாங்க. பட் உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஒரே ரே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா இன்ட்ரெஸ்ட் ஒன்னா இருக்கும். 2 பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட், 2 பேருக்கும் ஒரே திங்கிங், அதெல்லாம் ஒன்னா இருக்கலாம். ஆனா ரே குவாலிட்டி வந்து வேறையா இருக்கும். அப்ப அவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய ஆட்டிடியூட், அவங்க பாக்குற ஒரு பிரச்சனையை அணுகிற முறைகள் வேற வேறையா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கும் வேற வேற ரே இருக்கு, டெஃபினட்டா வேற வேற ரே இருக்கும். அதனாலதான் நீங்க மேட்ச் ஆவீங்க. காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ஆளுடைய டிஃபிஷியன்சி இன்னொரு ஆள் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான குடும்பமா. அப்ப 2 பேருக்கும் ஒரே குணங்கள் ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஒரே ரே குவாலிட்டியில ரொம்ப ரொம்ப ரேர். ஒரே ரே குவாலிட்டியா இருந்தா நானும் வில்ஃபுல்லா இருப்பேன், அவங்களும் வில்ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப பிரச்சனை அதிகம் தானே. அப்ப ஒரு ஆள் ஒரு கொஞ்சம் சப்மிசிவா இருக்கிற குணங்கள் இருந்தா பெட்டர். Okay, thank you all of you for joining us. You please stay connected. நாளைக்கு ஸ்டடியில நம்ம இன்னொரு 3 ரேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So you'll get a better understanding. Yes sir, யாரோ ஒரு கேள்வி கேட்க வந்தீங்களா? சொல்லுங்க சார். நான் ரவீந்திரன் பேசுறேன். இந்த 7 ரேலுமே அதிர்ஷ்டம் லக்குங்கிறதே வரலையே. அதாவது ஒரு சில சொல்லுவாங்களா, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கிறா, நீ பிடிச்சவே அந்த லக்குங்கிறதே இந்த 7ல வரலையே. லக் இஸ் எனர்ஜி சார். லக்குங்கிறது எனர்ஜி. நம்ம வந்து எனர்ஜியை பத்தியும் பேசுறோம், நம்ம குவாலிட்டியை பத்தியும் பேசுறோம். குவாலிட்டி வேற, எனர்ஜி வேற. எனர்ஜி வேற. சரி, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்